ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பாயாச ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு முந்திரி, திராட்சை, ஏலக்காய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். திடீர்னு என் குழந்தைங்க பாயாசம் கேட்டாங்க. அதனால் ஒரு குக்கரில் அந்த பக்கமாக 100 கிராம் ஜவ்வரிசி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 100 கிராம் சேமியா போட்டிருக்கேன். கொஞ்சமாக பாசிப்பருப்பு போட்டு அது நிறைய கொஞ்சம் ஒரு செம்பு தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றி அதை வேக வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கத்தில் ஒரு அடைச்சி வட்டி வச்சுட்டு நெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த முந்திரி, திராட்சை எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளேயும் இந்த வேலையை பார்த்துட்டோம்னா நம்ம சீக்கிரமாக செஞ்சிடலாம். அப்புறம் இது நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் திருவி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது கொஞ்சம் மிக்சியில் போட்டு ஓட்டி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா 1/4 மணி நேரத்தில் இந்த பாயாசத்தை ரெடி பண்ணிடலாம். விசில் வந்துடுச்சு பாருங்கள், நல்லா வெந்து வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சுடுதண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி கம்மியாக வச்சிங்கன்னா கெட்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவே விட்டு கலந்துக்கோங்க. அப்புறம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏலக்காய் பொடி ஏற்கனவே நான் அரைச்சி வச்சுருக்கேன், அதைத்தான் சேர்த்துருக்கேன். ஏலக்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம தேங்காய் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் அந்த இதிலையே சேர்த்து கிண்டி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கலந்து விட்டுட்டு அப்புறம் முந்திரி, திராட்சை வறுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு சீனி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொதி வரட்டும். கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கோம், அதனால் ஒரு தடவை கொதிக்கட்டும். கொதித்த உடனே நம்ம கடைசியாக கொஞ்சமாக பால் விடணும். பாலை விட்டு நல்லா கலந்துட்டு இறக்குனோம்னா சுவையான பாயாசம் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.